Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Ma'am, your social science tutor. Yes, we have already revised the brief answers. So, 2 marks of history and geography. All the chapters complete revision பண்ணியாச்சு ஒரு question கூட விடாம. On that note, we are next heading towards distinguish between and give reasons DB and GR of geography. So, இங்க இருந்தும் நமக்கு நிறைய questions கேட்குறாங்க. Even like ஒரு distinguish between 5 marksல ஒரு give reasons 5 marksல அப்படின்னு கம்பைண்டாக கூட கேட்குறாங்க. ஸோ வி ஷுட் நாட் ஸ்கிப் எனி ஆஃப் தீஸ் கொஷின்ஸ். அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா டீப்பாகவும் மற்றபடி எல்லா கொஷின்ஸையும் ஒரு குவிக் ரீகேப்பாக ரிவிஷனாக டக்குன்னு நெக்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஐ ஆல் ரெடி? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன செட் ஆஃப் கொஷின்ஸ் வேணும் அப்படி ஆல்ரெடி நிறைய டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். 8 மார்க்ஸ் பார்த்தாச்சு, 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு, 2 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அண்ட் கிவ் ரீசன்ஸ் பார்த்தாச்சு. சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் வை ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் ஆஸ் யங் ஃபோல் மவுண்டன்ஸ். ஹிமாலயாஸ் இன்னுமே 1 இயருக்கு 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இட் இஸ் அ வெரி யங் மவுண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. வை? So the Himalayas are called young pole mountains because they have been formed only few million years ago. நமக்கு தான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் சின்ன விஷயமா இருக்கும். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா மில்லியன் இயர்ஸே வந்து ஒரு ஸ்மால் டைம் பீரியட் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு few million years ago ஃபார்ம் ஆன மவுண்டன்ஸ் தான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஆல்சோ they were formed because of the folding of the earth's crust due to tectonic activity. ஒரு இமேஜினேஷனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட இந்தியா வந்து கீழே இருந்தது, சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில் இருந்தது, கோண்ட்வானா லேண்டில் இருந்தது. அப்போது அங்கே இருந்த இந்தியாவும் மேலே வந்து உங்களுக்கு லாரேஷியா லேண்ட் இருந்தது. ஸோ லாரேஷியா லேண்டும் ரெண்டும் மோதிருச்சு. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து மோதிருச்சு. அப்படி மோதும் போது இங்கே இருந்த டென்ஷன்னால் ஃபோல்டிங்னால கிரியேட் ஆன ஒரு மவுண்டன் தான் வந்து ஹிமாலயன் மவுண்டன். அதனால அது வந்து ரொம்ப இர்ரெகுலராக லாஃப்டி பீக்ஸ், அதாவது ரொம்ப ஹை பீக்ஸ், ரொம்ப அண்டுலேட்டட் லேண்ட்ஃபார்ம் மேலும் கீழுமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2 லேண்ட்ஃபார்ம் மோதி ஒரு ஃபோல்டிங்னால கிரியேட் ஆன ஒரு மவுண்டன் தான் ஹிமாலயன் மவுண்டன். இட் இஸ் அ வெரி யங் மவுண்டன். அதனால தான் அதை யங் ஃபோல் மவுண்டன் சொல்கிறாங்க. தே ஹவ் பீன் ஃபவுண்ட் ஒன்லி a few million years ago, 1 point. And they were formed only because of the folding of the earth's crust due to tectonic activity. Okay, tectonic activity earthல இருக்கிற பிளேட்டோட மூமெண்ட்ஸ் அதான் டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃபார்ம் ஆனதுனால இட்ஸ் யங் ஃபோல் மவுண்டன். ஓகே, ஸோ நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். எஸ். ஸோ சவுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வந்து ரெய்னி சீசனில் மட்டும்தான் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கும், சம்மரில் ட்ரையாக இருக்கும். வேறஸ் நார்த் இந்தியன் ரிவர்ஸில் எப்போவுமே 365 days வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால நார்த் இந்தியன் ரிவர்ஸை பெரினியல் ரிவர்ஸ்னும் சவுத் இந்தியன் ரிவர்ஸை நான் பெரினியல் ரிவர்ஸ்னும் சொல்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக ஹிமாலயா தான் அதோட கிளேஷியர்ஸ். ஹிமாலயாவிலேருந்து ஸ்னோ மெல்ட் ஆகி உங்களுக்கு எப்போவுமே வாட்டர் சப்ளை அபண்டண்ட்டாக இருக்குது நார்த் இந்தியன் ரிவர்ஸில். அதுதான் ரீசன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல் பிகாஸ் இட் மீன்ஸ் தே ஹாவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர். தீஸ் ரிவர்ஸ் ரிசீவ் வாட்டர் ஃப்ரம் ரெயின் ஆஸ் வெல் ஆஸ் மெல்டட் ஸ்னோ ஃப்ரம் த lofty Himalayan mountains. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். லாஃப்டி ஹிமாலயன் மவுண்டன்ஸ். லாஃப்டினா வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமுமா ஹை பீக்ஸோடு இருக்கிற மவுண்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ்லேருந்து ஸ்னோ மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வாட்டர் அவைலபிலிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ஹிமாலயன் மவுண்டன்ஸோட அவைலபிலிட்டி தான், ஸ்னோ அவைலபிலிட்டி தான் உங்களுக்கு முக்கியமான ரீசன் நார்த் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாம் பெரினியலாக த்ரூ அவுட் த இயர் வாட்டர் சப்ளையாக இருக்கிறதுக்கு. இட் மீன்ஸ் பெரினியல்னா என்ன? தே ஹாவ் வாட்டர் சப்ளை த்ரூ அவுட் த இயர். த ரிவர்ஸ் ரிசீவ் ரெயின் ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரம் த ரெயின் கூட, அதாவது மான்சூன் ரெயின்ஃபால் அந்த ரெயினில் கூட உங்களுக்கு மழையில் கூட வாட்டர் அவைலபிலிட்டி கிடைக்கும். ஆஸ் வெல் ஆஸ் ஸ்னோ, மெல்டட் ஸ்னோ ஃப்ரம் த லாஃப்டி ஹிமாலயன் மவுண்டன்ஸ், அதுலேருந்து கிடைக்கிற ஸ்னோவில் கூட உங்களுக்கு எப்போவுமே இப்போ ஸ்னோ மெல்ட் ஆகி உங்களுக்கு அது தண்ணி தானே, அது எப்போவுமே ஒரு வாட்டர் அவைலபிலிட்டி சம்மராக இருந்தாலும் ரெய்னியாக இருந்தாலும்
you will have the water availability always 365 days இருக்கும். அதனால தான் நார்த் இந்தியன் ரிவர்ஸ் பெரினியல் சொல்கிறாங்க. ஓகே, Chota Nagpur Plateau is a rich mineral source. Yes, this is the ancient Gondwana region. Already நான் சொல்லிட்டேன், இந்தியா வந்து கீழே இருந்தது கோண்ட்வானா ரீஜனில். ஸோ அதனால Chota Nagpur Plateauவில் வந்து ரிச் மினரல் சோர்சஸ், அயன் ஓர், கோல் எல்லாமே இருக்குது, கீழே இருந்து வந்தது. ஓகேங்களா? எஸ். ஸோ த கிரேட் லூதியான் டெசர்ட் இஸ் மருஸ்தாலி. ஸோ இந்தியன் டெசர்ட் பாருங்கள், த கிரேட் இந்தியன் டெசர்ட் வந்து மருஸ்தாலின்னு சொல்கிறாங்க. எஸ். ஸோ மருஸ்தாலி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ராஜஸ்தானில் இருக்கிற டெசர்ட் தான் வந்து இந்த தார் டெசர்ட் தான் நம்மளோட கிரேட் இந்தியன் டெசர்ட். அதைத்தான் மருஸ்தாலின்னு சொல்கிறாங்க. ஸோ why it is called Thar desert is known as the great Indian desert. It is a large aridனா என்ன, dry, very dry region in the எங்க northwestern part of the Indian subcontinent. ஸோ தார் டெசர்ட் ராஜஸ்தான் நார்த்வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கிற ட்ரையான ஒரு ஏரியா தான் தார் டெசர்ட். அண்ட் இட் இஸ் கவரிங் த ஏரியா ஆஃப் 2 lakh square kilometers and forms a natural boundary between India and Pakistan. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற பவுண்டரியா இருக்கு. ஸோ இந்த தார் டெசர்ட் தான் மருஸ்தால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ். ஸோ இட் இஸ் தார் டெசர்ட் ஆஃப் த கிரேட் இந்தியன் டெசர்ட், லார்ஜஸ்ட் ஆரிட் ரீஜன், 2 lakh square kilometer ராஜஸ்தான்ல கவர் பண்ணது. இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு நேச்சுரல் பவுண்டரியா இருக்கு. அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் மருஸ்தால். ஓகே, எஸ். மருஸ்தாலினா என்ன, சாண்ட் டியூன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மண்ணில் இருக்கிற ஒரு டியூன். டியூன்னா ஒரு மண்ணு குவிச்சு வச்சது. ஓகேங்களா? இட் இஸ் கவர்ட் த ஈஸ்டர்ன் போர்ஷன் ஆஃப் த கிரேட் இண்டியன் தார் டெசர்ட் இன் த வெஸ்டர்ன் ரீஜியன். ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் ஓவர் 24,000 square miles நார்த் ஆஃப் த லூனி ரிவர். ஸோ மருஸ்தால்னா சாண்ட் டியூன், நிறைய சாண்ட் டியூன்ஸ் ராஜஸ்தானில் இருக்குது. இவ்வளோ 24,000 square miles வந்து லூனி ரிவருக்கு நார்த்தில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. That is why Great Thar Desert மருஸ்தால்னு சொல்கிறாங்க. The eastern states are called as seven sisters. ஈஸ்டர்னில் உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேகாலயா, அதாவது அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், இதெல்லாம் நார்த் ஈஸ்ட், திரிபுரா, மணிப்பூர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் கண்டினியூவஸ் 7 states. அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், திரிபுரா. ஓகேங்களா? ஸோ அஸ்ஸாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் மேகாலயா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து அருணா. ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேஷ் அரு, நாகாலாந்து நா, மணிப்பூர் மா, மிசோரம் மீ. அருணா மா மீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணா மா மீ. அப்புறம் அஸ்ஸாம் அண்ட் மேகாலயா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 7 continuous ஸ்டேட்ஸாக இருக்குது. A paradise unexplored, named by a journalist Jyoti Prakash Salkia in 1972 during the inaugural of foundation of northeastern states. ஸோ அவர் தான் வந்து ஒரு 7 continuous ஸ்டேட்ஸாக இருக்குங்கிறதுனால the 7 sisters நேம் பண்ணார். இது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத போய் ரொம்ப வந்து டூரிஸ்ட் எல்லாம் போய் டிஸ்கவர் பண்ணாத ஒரு சொர்க்கம், பேரடைஸ் அன்எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு சொல்லி ஜோதி பிரகாஷ் சால்கியா வந்து அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட இனாகரல் ஃபவுண்டேஷனில் நேம் பண்ணியிருக்காரு. ஸோ 7 continuous ஸ்டேட்ஸாக இருக்கிறதுனால 7 sisters சொல்கிறாங்க. அருணா மாமி, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அசாம், மேகாலயா. ஓகே, எஸ். ஓகே, எஸ். திரிபுரா. The river Godavari is often referred to as Vrida Ganga. கோதாவரியை கங்காவோட சதர்ன் கங்கா, விருத கங்கான்னு சொல்கிறாங்க. The Godavari river is India's second largest river after Ganga. அதனால தான் கங்காக்கு அடுத்து 2வது லார்ஜஸ்ட் ரிவர் யாரு, கோதாவரி. அதனால the விருத கங்கான்னு சொல்கிறாங்க. It rises from the slopes of western Ghats in the Nasik district of Maharashtra. ஸோ மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் வெஸ்டர்ன் கட்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்மளோட கோதாவரி ரிவர். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலில் போய் ட்ரெயின் ஆகி முடியுது. இட் கவர்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பிகாஸ் ஆஸ் கங்கா டஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ் அண்ட் எக்ஸ்டென்ட் அமங் த பெனிசுலார் ரிவர்ஸ். ரிவர் கோதாவரி இஸ் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் விதர்கங்கா. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டேட்டை கவர் பண்ணுது. அதே சமயம் கங்காக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்டாக இருக்குது. சதர்ன் ரிவர்ஸ்லேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ரிவராக இருக்குங்கிறதுனால அந்த கோதாவரி ரிவரை செகண்ட் கங்கா, விருத கங்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப்டர் கங்கா. வெஸ்டர்ன் காட்ஸ் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிராவில் ரைஸ் ஆகுது. நிறைய ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது, லார்ஜ் எக்ஸ்டென்ஷன் கவர் பண்ணுது.
So that it is called as the Vridakanga. Okay, yes. So Himalayan rivers, peninsular rivers distinguish between கேட்டிருக்காங்க. Himalayan rivers வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லி கொடுத்துட்ட give reasonsலேயே வந்து Himalayan riversனா வந்து they originate from the Himalayas. Peninsular rivers mostly originate from the Western Ghats. Himalayan rivers water availability throughout the year இருக்கும் 365 days இருக்கும். So they are called as perennial. இதுவும் நான் சொல்லிட்டேன். And peninsular rivers வந்து நான் perennial. Summer seasonல water இருக்காது, ட்ரையாக இருக்கும். ரெய்னி சீசனில் தான் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கும். அண்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ் லாங் அண்ட் வைடாக இருக்கும். பெனிசுலர் ரிவர்ஸ் ஷார்ட் அண்ட் நேரோவாக இருக்கும். இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் நீங்கள் நீட்டாக இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. ஹிமாலயன் ரிவர்ஸ், ப்ளீஸ் புட் அ பாக்ஸ் எவ்ரிபடி those are attending the video. Himalayan rivers, peninsular river, originate from Himalayas, originates from Western Ghats. Perennial in nature, non-perennial in nature. Long and wide, short and narrow. Easy, simple, and 3 marks guaranteed. Okay? Yes. So, இவங்களுக்கு வந்து they are Himalayan rivers வந்து useful for navigation, not useful for navigation. Hydropower generation not suitable, but இங்க வந்து hydropower generation suitable perennial rivers. அவ்வளவுதான்ப்பா. Yes. So 3 points are more than enough தான். Western Ghats, Eastern Ghats, very important. Please note it down now itself. So Western Ghats forms the western edge of the peninsular plateau. Eastern Ghats form the eastern edge of the peninsular plateau. நீங்க வந்து இந்தியாவோட சதர்ன் ரீஜியன் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ சதர்ன் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் எட்ஜு. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஈஸ்டர்ன் கட்ஸ் இருக்குது ஈஸ்டர்ன் எட்ஜில். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ், ஈஸ்டர்ன் கட்ஸ் ஃபார்ம் த வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டோ. ஈஸ்டர்ன் கட்ஸ் ஏன் ஒரு டிஸ்கண்டினியூஸாக இருக்குன்னா அந்த மவுண்டன் வந்து ரிவர்ஸ் இடையில வர இடத்துல அங்கங்கே கொஞ்சம் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். பட் வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். ஈஸ்டர்ன் கட்ஸ் வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். நிறைய ரிவர்ஸ் வந்து கட் பண்ணி போகும். ஓகேங்களா? எஸ். ஸோ இட் ரன்ஸ் பேரலல் டு த அரேபியன் சீ கோஸ்ட் அண்ட் இட் ரன்ஸ் பேரலல் டு த பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட். இது உங்களுக்கு தெரியும். ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ்னால் இங்கே வந்து அரேபியன் சீ இருக்குது, இங்கே வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஈஸ்டர்ன் கட்ஸ் கிட்ட பே ஆஃப் பெங்கால் இருக்குது. ஈஸி தானே? ஸோ வெரி சிம்பிள். வெஸ்டர்ன் கட்ஸ்னா வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டோ, ஈஸ்டர்ன் கட்ஸ்னா ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளாட்டோ. வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து ஒரு கண்டினியூவஸ் ரேஞ்சு, ஈஸ்டர்ன் கட்ஸ் வந்து ஒரு டிஸ்கண்டினியூவஸ் ரேஞ்சு. அண்ட் வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து ரன்ஸ் பேரலல் டு அரேபியன் சி, ஈஸ்டர்ன் கட்ஸ் வந்து ரன்ஸ் பேரலல் டு பே ஆஃப் பெங்கால். தேட்ஸ் இட். ஓகே, ஸோ கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ். ஆனைமுடி தான் வந்து ஹையஸ்ட் பீக் வெஸ்டர்ன் கட்ஸில், மகேந்திரகிரி தான் ஹையஸ்ட் பீக் ஈஸ்டர்ன் கட்ஸில். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 4 பாயிண்ட்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் மறந்தால் கூட the பாயிண்ட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, எஸ். ஹிமாத்ரி அண்ட் ஹிமாச்சல் கிட்ட கேட்டிருக்காங்க. நார்தன் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ், மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். நார்தன் மோஸ்ட்டை வந்து ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹை ஆல்டிடியூட், அதனால அதை கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மிடில் ரேஞ்ச் தான் ஹிமாச்சல், அதனால அதை வந்து லெஸர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ லாஃப்டி பீக்ஸ், மவுண்ட் எவரெஸ்ட், நமக்கு ஃபேமஸான பீக்ஸ் மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, இதெல்லாமே வந்து ஹிமாத்ரியில் இருக்குது. ஷிம்லா, டார்ஜிலிங் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஹிமாச்சலில் இருக்குது. அண்ட் ரீஜன் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்னோ கவர், இங்கே எப்போவுமே பர்மா ஃப்ராஸ்ட், எப்போவுமே ஸ்னோ கவர் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே வந்து எப்போவுமே எக்ஸ்டென்சிவ் இரோஷன் இருந்துகிட்டே இருக்கும், மண் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ நார்தன் மோஸ்ட் ரேஞ்ச் வந்து ஹிமாலயாஸ், ரொம்ப ஹை ஆல்டிடியூடு தான் ஹிமாத்ரி. கொஞ்சம் மிடில் ரேஞ்ச் வந்து ஹிமாச்சல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே லெஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லாஃப்டி பீக்ஸான மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா எல்லாமே ஹிமாத்ரியில் இருக்குது. ஹிமாச்சலில் நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ் டார்ஜிலிங், ஷிம்லா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ஹிமாத்ரி வந்து இட்ஸ் ரீஜன் ஆஃப் பெர்மனன்ட் ஸ்னோ கவர், பட் ஹிமாச்சல் இஸ் சப்ஜெக்டட் டு எக்ஸ்டென்சிவ் இரோஷன், அடிக்கடி இரோஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். வெரி ஈஸி கொஷின். வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இமேஜின் திஸ் இஸ் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே நம்மளோட ஜஸ்ட் இமேஜின் you have your Deccan Plateau here, okay, and then here you have your Western Ghats, ரைட்டா? அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஈஸ்டர்ன் கட்ஸ் இருக்குது, டிஸ்கண்டினியூஸாக இருக்கும், நிறைய ரிவர் வந்து கட் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? இப்போது
உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் உங்களோட அரேபியன் சீக்கும் அதே மாதிரி ஈஸ்டர்ன் கட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் ஓகே ஈஸ்டர்ன் கட்ஸ் பே ஆஃப் பெங்கால் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் நம்மளோட வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து எஸ் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். அதே மாதிரி ஈஸ்டர்ன் கட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கிறது வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். புரிஞ்சுதா? எஸ். ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ் மவுண்டன் இருக்கு. வெஸ்டர்ன் கட்ஸ் மவுண்டனுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்கிறது வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஈஸ்டர்ன் கட்ஸ் மவுண்டன் இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அதுக்கு இடையில இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். இதுதான் உங்களுக்கு புரிய வேண்டியது. எஸ். ஸோ வெஸ்டர்ன் கட்ஸ் பாருங்க லைஸ் பிட்வீன் வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் அரேபியன் சி. ஸோ வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் வந்து வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்கிற கோஸ்டல் பிளெயின் தான் வந்து வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். அதே மாதிரி இந்த சைட் பாருங்க ஈஸ்டர்ன் கட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. மேப்பை இமேஜின் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ரைட் இட். இட் ரன்ஸ் ஃப்ரம் ரேன் ஆஃப் கட்ச் இந்த நார்த் டு கன்னியாகுமரி இந்த சவுத். ஸோ ரேன் ஆஃப் கட்ச்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற ஒரு லாங் கோஸ்டல் பிளெயின் தான் வந்து வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். அதே வந்து இந்த சைடு எப்படி இருக்கும்? இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த எல்லா ஸ்டெச்சஸையும் இந்த எல்லா ஸ்டேட்ஸையும் கடந்து போகிறது தான் வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஸோ ரேன் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறது வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். அதே மாதிரி உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இது எல்லாத்தையும் கடந்து வர்றது ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஓகே. ஸோ உங்களுக்கு இங்கே நிறைய சாண்டி பீச்சஸ், லகூன்ஸ், எஸ்சுவரிஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோர் லைன், அலூவியல் டெபாசிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, வெரி ரிச் அலூவியல் டெபாசிட்ஸ் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொங்கன் பிளெயின்ஸு. ஸோ இப்போ வந்து கொங்கன் பிளெயின்ஸ், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் டெல் யூ, யூ வில் ஹாவ் சம் அதர் கலர். ஓகே. ஸோ மும்பை இருக்கு இல்லையா, மும்பை ரீஜனில் இருக்கிற வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸில் வந்து மும்பை ரீஜனில் இருக்கிற டிவிஷனை வந்து கொங்கன் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே கர்நாடகா கிட்ட இருக்கிறத வந்து உங்களுக்கு கேனரா கோஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கும் கீழே கேரளா கிட்ட இருக்கிறத வந்து மலபார் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் இட்? வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினை 3 டிவைட் பண்ணுறாங்க. கொங்கன் கோஸ்ட், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட். ஓகே. ஆனால் இங்கே ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயினை உங்களுக்கு வந்து நார்தர்ன் சர்க்கார்ஸ், அதுக்கப்புறம் கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு டிவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயினில் இருக்கிற டிவிஷன். புரிஞ்சுதுங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நார்தர்ன் பார்ட் ஆஃப் மகாநதி டு கிருஷ்ணா ரிவர் வந்து நார்தர்ன் சர்க்கார்ஸ்னும், அதே சமயம் வந்து அதுக்கு கீழே இருக்கிற கிருஷ்ணா காவேரி பார்ட்டை வந்து கோரமண்டல் கோஸ்ட்னும் சொல்கிறாங்க. ஓகேயா? எஸ். ஸோ நார்தர்ன் சர்க்கார்ஸ், ப்ளீஸ் நோட் இட் டவுன் எவ்ரிபடி. அதுக்கு கீழே இருக்கிறத வந்து கோரமண்டல் கோஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இன்பிட்வீன் இருக்கு. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு வரைஞ்சு கூட காட்டுறேன். எவ்ரிபடி ப்ளீஸ் லிசன். ஸோ we will have this color. Okay. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கட்ஸ் மவுண்டன் இங்கே இருக்குது, ஈஸ்டர்ன் கட்ஸ் மவுண்டன் இங்கே இருக்குது. ஓகே. நீங்கள் சதர்ன் பார்ட்டை இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்கிற பிளெயின் என்னது? வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஈஸ்டர்ன் கட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்கிற பிளெயின் என்னது? ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஓகே. ஸோ இது வந்து வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் அண்ட் இது வந்து ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். வெஸ்ட்டில் இருக்கிறதுனால வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின், ஈஸ்டில் இருக்கிறதுனால ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஓகே. எஸ்.
ஸோ வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்கிறது வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஈஸ்டர்ன் கட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். இது வரைக்கும் கிளியரா? அப்போது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இந்த டிவிஷன். வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினை 3ஆக பிரிக்கிறாங்க. மகாராஷ்டிரா ஏரியாவில் இருக்கிறத வந்து கொங்கன் கோஸ்ட்டுனும், கர்நாடகா ஏரியாவில் இருக்கிறத வந்து கனரா கோஸ்ட்டுனும், கேரளாவில் இருக்கிற ஏரியாவை மலபார் கோஸ்ட்டுனும் 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஹியர் யூ ஹாவ் யோர் Konkan coast, Canara coast, Malabar coast. ஓகேயா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான். ஈஸ்டர்ன் கட்ஸில் வந்து மேலே இருக்கிறத நார்தர்ன் சர்க்காஸ், கீழே இருக்கிறத கோரமண்டல் கோஸ்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது வந்து நார்தர்ன் சர்க்காஸ், இங்கே இருக்கிறது வந்து கோரமண்டல் கோஸ்ட். Okay, so this is what it is. Okay, so Western Ghats mountain kum Arabian Sea kum இடையில இருக்கிறது தான் Western coastal plain. Eastern Ghats kum Bay of Bengal kum இடையில இருக்கிறது தான் Eastern coastal plain. நீங்க வரைஞ்சு பாருங்க என் கூடவே. வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினை 3ஆக பிரிக்கிறாங்க. கொங்கன் கோஸ்ட், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட். ஈஸ்டர்ன் கட்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க, 2ஆக பிரிக்கிறாங்க. நார்தர்ன் சர்க்கார்ஸ் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் என் கூடவே வரைஞ்சு பாருங்கள். உங்கள் மேப்பை சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி எப்போவுமே ஜியாகிரஃபி படிக்கும் போது உங்கள் அட்லஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இட் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இட் வில் மேக் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினை எப்படி பிரிக்கிறாங்க? கொங்கன் கோஸ்ட், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட். ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயினை எப்படி பிரிக்கிறாங்க? நார்தர்ன் சர்க்காஸ், கோரமண்டல் கோஸ்ட். அவ்வளோதான். ஓகே, so west coastal plain lies between Western Ghats and Arabian Sea. East coastal plains lies between Eastern Ghats and Bay of Bengal. உங்களுக்கு வந்து ரன் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரன் ஆகிறது வந்து வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஆல் த ஸ்டேட் ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுவை கவர் பண்ணுறது ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்தர்ன் வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. கொங்கன் கோஸ்ட், கேனரா கோஸ்ட், மலபார் கோஸ்ட். அண்ட் தென் உங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயினை 2ஆக பிரிக்கிறாங்க. நார்தர்ன் சர்க்காஸ், கோரமண்டல் கோஸ்ட். தட்ஸ் இட். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர். வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் நேரோவாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் இப்போ தான் பார்த்தோம், வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்குது. ஓகே, வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில இருக்குது. அது ஒரு நேரோ பிளெயின் விச் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் ரன் ஆஃப் கட்ச் இன் குஜராத் டு கன்னியாகுமரி இன் த சவுத். ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 50 to 80 கிலோமீட்டர்ஸ் அதோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதோட பிரெத் ஆவரேஜாக உங்களுக்கு 50 to 80 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப நேரோவாக தான் இருக்குது. இட் இஸ் மெயின்லி கேரக்டரைஸ் பை என்னெல்லாம்? சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் சாண்ட், மட் டியூன்ஸ், மட் பிளாட்ஸ், லகூன்ஸ், எஸ்சுவரி, லேட்டரைட் பிளாட்ஃபார்ம்ஸ், ரெசிடுவல் ஹில்ஸ், இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய சாண்டி பீச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லகூன்ஸ் இருக்குது, சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. தென் யூ ஹேவ் எஸ்சுவரிஸ், மண்டல்மன், லேட்டரைட் பிளாட்ஃபார்ம்ஸ், ரெசிடுவல் ஹில்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால இது ஒரு நேரோவான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்தியா ஹேஸ் ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்தியாவை வந்து ரஃப்பாக டிவைட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா? ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி நார்த், அதுதான் வந்து இந்தியாவை ரஃப்பாக டிவைட் பண்ணுது. அதனால we enjoy the tropical monsoon climate. புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ latitudinally India lies between 8 degree 4 minutes north to 37 degrees 6 minutes north. ஸோ latitude பார்த்தீங்கன்னா 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north தான் இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன், latitudinal எக்ஸ்டென்ஷன். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து 23.5 degree north, அதாவது 23 degrees and 30 minutes north divides the country into 2 equal halves. Tropic of Cancer தான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவை நார்த்து சவுத்துன்னு 2ஆக பிரிக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பார்ட் லைஸ் இன் த ட்ராபிக்கல் ஜோன். அதனாலேயே நம்ம வந்து ட்ராபிக்கல் ஜோனில் வந்துட்டோம். ஓகே, ஸோ அதே சமயம் வந்து நமக்கு மான்சூனோட இம்பேக்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வி ரிசீவ் ரெயின்ஃபால் ஃப்ரம் த மான்சூன் விண்ட்ஸ். மான்சூன் விண்ட்ஸ் தான் நம்மளோட மேஜர் டாமினேட்டிங் கிளைமேட்டிக் ஃபேக்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ளீஸ் 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 நோட் இட் டவுன். இட் வில் கம் ஃபார் எக்ஸாம். ஸோ நம்ம கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும்
மான்சூன் தான் வந்து நம்ம கிளைமேட்டையே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். அதனால நம்ம இந்தியா வந்து டிராபிக்கல் ரீஜியனில் இருக்குது. மான்சூன் தான் ரொம்ப டாமினேட்டிங் கிளைமேட் ஃபேக்டராக இருக்கிறதுனால we experience tropical monsoon climate. Okay, so latitudinally India வந்து 8 degrees 4 minutes நார்த்ல இருந்து 37 degrees 6 minutes north latitude. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவோட lat long extension கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். being a 10th standard student you should definitely know 8 degrees 4 minutes நார்த்ல இருந்து 37 degrees 6 minutes north வரைக்கும் நம்மளோட latitude இருக்கு. 23.5 degree north தான் நம்மளோட tropic of cancer 5th standardல இருந்தே படிக்கிறீங்க தானே. அதுதான் நம்மள கண்ட்ரி ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி வந்து ட்ராபிக்கல் ஜோனில் இருக்குது. மான்சூன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாமினேட்டிங் கிளைமேட்டிக் ஃபேக்டராக இருக்குது. ட்ராபிக்கல் ஜோனில் இருக்கிறதுனாலையும் மான்சூன் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைமேட் ஃபேக்டருங்கிறதுனாலையும் இந்தியா இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஓகே, எஸ். மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் பிளைன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட். அண்ட் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். 2 மார்க்கில் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு கேட்குறாங்க. மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் பிளைன்ஸ், கிவ் ரீசன்னும் கேட்குறாங்க. when the altitude increases, very important point, please note it everybody, altitude increases temperature decreases. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் கம்மி ஆகிட்டே வரும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 6.5 degrees centigrade for every 1000 meters of ascent. ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் மேலே போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு 26.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் மேலே போனீங்க அப்படின்னா 20 டிகிரிஸ் தான் இருக்கும். 6.5 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் 1 கிலோமீட்டர் மேலே போக 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 6.5 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். இதைத்தான் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்வாயன்மெண்டல் லேப்ஸ் ரேட் ஆர் நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் அதனால தான் மவுண்டன்ஸ் எல்லாம் பிளைன்ஸை விட கூலாக இருக்குது. ஈஸி தானே. மவுண்டன்ஸ்னால் ஹைட் அதிகமாக இருக்கும். ஹைட் ஒரு கிலோமீட்டர் ஏற ஏற 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து மவுண்டன்ஸ் எல்லாம் பிளைன்ஸை விட கூலாக இருக்குது. ஸோ when the altitude height increases, temperature decreases. Temperature decreases at the rate of 6.5 degrees Celsius centigrade at 1000 meters ascent. Every 1000 meters or every 1 kilometer you climb up and up and up, you lose 6.5 degrees Celsius of temperature for every 1 kilometer on ascent. ஸோ அப்போ தான் வந்து அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் பிளேசஸ் தே indicate that mountains are cooler than plains. Okay, very easy but very very important question. So distinguish between weather and climate. வெதர் அப்படிங்கிறது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, ப்ரீஸியாக நைட்டாக இருக்கா, விண்டி ஈவினிங்காக இருக்கா, சன்னி மார்னிங்காக இருக்கா, இல்லை ப்ளசன்ட் ஈவினிங்காக, அந்த மாதிரி அந்த ப்ரெசன்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு வெதர் எப்படி இருக்கு, ரெயின் வருதா, இல்லை சன்னியாக இருக்கா, இல்லை விண்டியாக இருக்கா, இல்லை வந்து சில்லுன்னு இருக்கா, அந்த மாதிரி அந்த ப்ரெசன்ட் பாயிண்ட் ஆஃப் டைமை வந்து இண்டிகேட் பண்ணுறது வெதர். அதுவே வந்து ஒரு 30 years, ஓகேவா, accumulation of daily and seasonal weather events of a given location for 30 to 35 years ஒரே இடத்தோட டெய்லி வெதரை ரெக்கார்ட் பண்ணி 30 to 35 இயர்ஸ் அதை வந்து ஒரு ரெக்கார்டாக பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது கிளைமேட். ஒரு நாள் நடக்கிற சேஞ்சஸ் வந்து வெதர். 30 to 35 இயர்ஸாக அதே வெதரை ரெக்கார்ட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணுறது கிளைமேட். Accumulation of daily and seasonal weather events of a given location over a period of time, for example 30 to 35 years, is called as climate. Weather changes daily, okayங்களா, daily change ஆகுறது weather, but climate is an average weather condition over a period of 30 to 35 years. So 30 to 35 years daily weather ரெக்கார்ட் பண்ணி இதுதான் இந்த ஏரியாவோட கிளைமேட்டுன்னு டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதான் இந்தியாவுக்கு வந்து டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டுங்கிறது இந்தியாவோட கிளைமேட். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல காலையில ரொம்ப வெயில் அடிக்கு, இல்லைன்னா வந்து சென்னையில வந்து ஈவினிங் மழை பெய்யுது, அதெல்லாம் வந்து வெதர் சேஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நடக்கிறது வந்து வெதர் சேஞ்சஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 30 to 35 இயர்ஸ் வெதர் டேட்டாவை அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிறது climate. Okay, yes. Temperature, wind, pressure,
ஹியூமிடிட்டி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் சன்லைட், ரெயின்ஃபால், இதெல்லாம் வெதர். ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, விண்ட் எப்படி இருக்கு, ப்ரெஷர் எப்படி இருக்கு, ஹியூமிடிட்டி எப்படி இருக்கு, சன்லைட் எப்படி இருக்கு, ரெயின்ஃபால் எப்படி இருக்கு, இதெல்லாம் வெதர் சேஞ்சஸ். ஆனால் latitude, altitude, distance from the sea, relief features, இதெல்லாம் climatic changes. latitude, altitude, latitude distance எப்படி இருக்கு, எவ்வளோ ஹைட்டாக இருக்கு, altitude எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து distance from the sea, எந்த அளவுக்கு நம்ம கடல்ல இருந்து தள்ளி இருக்கோம், உங்களுக்கு ரிலீஃப் மவுண்டனாக இருக்கா, பிளாட்டூவாக இருக்கா, ஸோ உங்களுக்கு ஒரு பிளெயினாக இருக்கா, இல்லை ஒரு பிளாட்டூவாக இருக்கா, இல்லை ஒரு ஹில்லாக இருக்கா, இல்லை ஒரு மவுண்டனாக இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் கிளைமேட் மாறிட்டே இருக்குமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுறது கிளைமேட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர், விண்டு, ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, சன்லைட்டு, ரெயின்ஃபால், இதெல்லாம் வந்து வெதர் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி கிளைமேட் பார்த்தீங்கன்னா latitude, altitude, distance from the sea, relief features, இதெல்லாம் வந்து climatic elements. Okay, very simple. So state of atmosphere at a given place at a given point of time is weather. Weather changes occur daily. Climate வந்து என்னன்னா daily accumulation of seasonal weather events for a given period of time at a given location. Normally the weather is recorded over a period of 30 to 35 years. So அதுதான் கிளைமேட்னு சொல்றாங்க. ஸோ வெதரை வந்து 30 to 35 years வெதர் கண்டிஷன் ஒரு ஆவரேஜாக ரெக்கார்ட் பண்ணதை கிளைமேட்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நடக்கிற சேஞ்சஸ் வெதர். ஆனால் வந்து இந்தியாவுக்கு டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்லி 30 to 35 years ரெக்கார்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அது கிளைமேட். ஸோ இன்னைக்கு நடக்கிற சேஞ்சஸ் எப்படி இருக்கலாம், டெம்பரேச்சர் ரைஸா ஃபாலா, விண்ட் எப்படி இருக்கு, ப்ரெஷர் எப்படி இருக்கு, ஹியூமிடிட்டி எப்படி இருக்கு, சன்லைட் எப்படி இருக்கு, ரெயின்ஃபால் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு வெதர் சேஞ்சஸ் சொல்லலாம். அதுவே வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா latitude எப்படி இருக்கு, ஆல்டிடியூட் எப்படி இருக்கு, சீலேருந்து டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ரிலீஃப் ஃபீச்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு தான் கிளைமேட்டிக் ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, எஸ். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் வேர் தி ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு நிறைய எவர்கிரீன்ங்கிறதுனால 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும், 200 சென்டிமீட்டர் அண்ட் மோர், இதுதான் உங்களுக்கு கீவேர்டு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 to 200 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ மோர் தேன் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கிறது ட்ராபிக்கல் எவர்கிரீன். பேர்லேயே தெரியுது எவர்கிரீன். இட் ரிக்வயர்ஸ் மோர் ரெயின்ஃபால். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் டசன்ட் ரிக்வயர் that much rainfall. 100 to 200 centimeter per year is more than enough. Okay, so the trees of these forests do not shed their leaves. ஸோ அவங்க எவர்கிரீன், எப்போவுமே அவங்க க்ரீனாக தான் இருப்பாங்க, ட்ராபிக்கல் எவர்கிரீன். அதனால எப்போவுமே அவங்களோட லீவ்ஸ் வந்து கீழே விழவே விழாது. எவர்கிரீன் do not shed their leaves. The trees of these forests shed their leaves. அவங்களோட லீவ்ஸ் கீழே விடும் டெசிடுவஸில். எப்போ, ஸ்ப்ரிங் அண்ட் ஏர்லி சம்மரில். ஸோ ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசனில் அவங்க லீவ்ஸை வந்து உதிரும். அதுதான் வந்து டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். லீவ்ஸ் உதிரவே உதிராது. அது வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ரப்பர், அயன்வுட், மஹோகனி, இதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன். சாண்டல்வுட், டீக், சால், படாக், இதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் டெசிடுவஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ ரெயின்ஃபால் எப்படி இருக்கணும், 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். ஏன்னா அவங்க எவர்கிரீன். அதோட அவங்க வந்து 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலில் இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து டெசிடுவஸ். லீவ்ஸை உதிராமல் ஷெட் பண்ணாமல் இருக்கிற ஃபாரஸ்ட் ட்ரீஸ் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன். சம்மர் டைம்லேயும் ஸ்ப்ரிங் டைம்லேயும் லீவ்ஸை ஷெட் பண்ணுறவங்க வந்து டெசிடுவஸ் ட்ரீஸ். அண்ட் ரப்பர், அயன்வுட், மஹோகனி வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ட்ரீஸோட எக்ஸாம்பிள். சாண்டல்வுட், டீக், சால், இதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ட்ரீஸோட எக்ஸாம்பிள். ஓகே, yes. So northeast monsoon, southwest monsoon, very very important. Definitely it will be asked in the exam. So please note it down. இப்பவே எழுதிக்கோங்க. So these monsoon பேர்லயே இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு ப்ளோ ஆகிற மான்சூன் வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத் வெஸ்ட்டுக்கு இந்த டைரக்ஷன்ல ப்ளோ ஆகிறது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதுவே வந்து சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிற மான்சூன் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன். எந்த டைரக்ஷன்ல இருந்து ஒரு மான்சூன் ஆரம்பிக்குதோ அங்கேருந்து தான் அதுக்கான பேர் டிசைட் ஆகும். ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருந்து
it is going towards the southwest is called as the northeast monsoon. Southwest இருந்து northeastக்கு போற monsoon வந்து southwest monsoon. So monsoon, the wind blowing from northeast to southwest. எங்க இருந்து போகுதோ அதான் அதோட பேரு. northeastல இருந்து southwest போறது northeast monsoon. southwestல இருந்து northeastக்கு வர்றது southwest monsoon. ஸோ எங்க இருந்து அது ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சு தான் பேர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம், சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் போச்சுன்னா அது நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் வந்துச்சுன்னா அது சவுத் வெஸ்ட் மான்சூன், அவ்வளோதான். ஸோ தே ப்ளோ இந்த மந்த் ஆஃப், எப்போ பாருங்க நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் நவம்பர் மந்த்து, ஆனால் இங்கே சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஜூன் செப்டம்பர் மந்த். ஓகே, ஸோ தமிழ்நாடுக்கு ஹையாக ரெயின்ஃபால் தர மான்சூன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான், ரிட்ரீட்டிங் மான்சூன். ஓகே, ஸோ அக்டோபர் நவம்பர் மந்தில் நமக்கு கிடைக்கிற மான்சூன் விண்டு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் போகுது. அதே மாதிரி ஜூன் செப்டம்பர் நமக்கு வர மான்சூன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் போகுது. ஓகே, எஸ். ஸோ தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கெட்ஸ் மான்சூன் ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்து தான் வந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ்க்கெல்லாம் ரெயின்ஃபால் கிடைக்குது. 75% ஆஃப் இந்தியாஸ் ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து 75% ஆஃப் இந்தியா ரெயின்ஃபால் டிபெண்ட் ஆகிருக்கு. தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு நமக்கு ரெயின்ஃபால் தருது நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். கிளியரா? எஸ், எவ்ரிபடி கிளியர்? ஓகே, ஸோ உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட் போகுதுன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், அது வந்து அக்டோபர் நவம்பர் மந்த்ஸில் போகும். அதே மாதிரி தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ஸுக்கு ரெயின்ஃபால் தரும். இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். எப்போ? ஜூன் செப்டம்பர் மந்தில் உங்களுக்கு 75% ஆஃப் இந்தியாவோட ரெயின்ஃபால் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, எஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. டெஃபினெட்லி. வை? ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் த என்டையர் பாப்புலேஷன். இட் சப்ளைஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சர், விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில், அதுதான் அக்ரோ பேஸ்டு. ஸோ விவசாயம் சார்ந்ததுன்னா என்ன? உங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர், அந்த சீட்ஸ்லேருந்து வர பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு பவுல்ட்ரி ஃபார்மிங் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கோழி பண்ணை, ஆடு பண்ணை, இல்லைன்னா ஒரு ஃபிஷரி, அந்த மாதிரி அந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்து அதுலேருந்து வர பால், அதுலேருந்து வர வெண்ணெய், அதுலேருந்து வர பன்னீர், அதுலேருந்து வர பட்டர், அந்த மாதிரி அக்ரோ பேஸ்டு. ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் அப்பான் தி அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் த எக்ஸ்போர்ட் ட்ரேட். அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நாம வந்து அனுப்பிச்சு வைக்கிறோம் நம்மளோட அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஃபைனல் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர்னால தான் முடியுது. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. எந்த வகையிலெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது பாருங்கள். இட் இஸ் ப்ரொவைடிங் ஃபுட் ஃபார் த என்டையர் பாப்புலேஷன். அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? வி cannot get. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் ஃபுட் ஃபார் த என்டையர் பாப்புலேஷன். இட் சப்ளைஸ் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அக்ரோ பேஸ்டு ப்ராடக்ட் சீட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு ரா மெட்டீரியலே கிடைக்கும் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ தட் இஸ் வை அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. ஓகே, எஸ். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து நெசசரி, நிச்சயமாக வேணும்னு சொல்கிறாங்க. வை? இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்தியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குது? ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். அதுலேயும் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சீசனலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு நவம்பர், அந்தந்த சீசனுக்கு அந்தந்த இடங்கள்ல தான் வருது. ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது. திடீர்னு மழை வரும், திடீர்னு மழை வராது. அன்ஈவனாக இருக்குது. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி மழை வரதில்லை. ஹைலி இராட்டிக்காக இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு அதிகமாகவும் ஒரு ஸ்டேட்டுக்கு கம்மியாகவும் ரெயின்ஃபால் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நமக்கு எப்போ நமக்கு ரெயின் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து அதை சேகரித்து வச்சுக்கணும். மழைநீர் சேகரிப்பு திட்டம் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நெசசரி டு சேவ் ரெயின் வாட்டர் whenever it is available and use it in the times of need. ஸோ எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். In order to prevent surface runoff, rain water harvesting is needed. ஸோ surface runoffனா என்ன? உங்களுக்கு வந்து அந்த நிலம் இருக்குல்ல, நில அரிப்பு,
ஸோ மழை அப்படியே நிலத்தில் இருக்கிற சாயிலில் இருக்கிற வளங்களை அப்படியே அடிச்சுட்டு போயிடாம சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆயிடாம அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தேவை. ஸோ அப்படி ரெயின் வாட்டர் வந்ததுன்னா அப்படியே ரெயின் வாட்டர்லேருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு கீழே நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா மேலே இருக்கிற வளங்கள் அப்படியே அடிச்சுட்டு போகாது, சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆகாது, சாயில் இரோஷன் ஆகாது. ஸோ இந்தியாவுக்கு வந்து ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் இருக்கு. ஆனால் ரெயின்ஃபால் எப்படி இருக்கு? சீசனலா, இர்ரெகுலரா, அன்ஈவனா இருக்கு. ஸோ அதனால hence it is necessary to save rainwater whenever it is available and use it in the times of need. எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் வறட்சி காலம், எப்பெல்லாம் சம்மர் ட்ரை சீசன்ல அதை யூஸ் பண்ணிக்கணும். In order to prevent surface runoff, rainwater harvesting is needed. ஸோ நமக்கு surface runoff ஆகக்கூடாது, soil erosion ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பா rainwater harvesting is needed. Okay, so small farms are predominant in India ன்னு சொல்றாங்க. ஏன்? So the predominant type of Indian agriculture is subsistence farming. Please note it down. இது 2 marksல கேட்குறாங்க. சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் தான் நம்மளோட ரொம்ப முக்கியமான அக்ரிகல்ச்சர் டைப். என்னன்னா ஒரு ஃபேமிலி ஒரு ஃபார்ம் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்காங்க. அப்போ அந்த 5 பேருக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ, அவங்களுக்கு ரைஸ் வேணுமா, வீட் வேணுமா, அவங்களோட தினசரி தேவைக்கான கிராப்ஸை வந்து விதைச்சு அறுவடை பண்ணுவாங்க. In this agriculture land, small and half the production. ஸோ லேண்ட் ஹோல்டிங் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், சின்ன ஒரு லேண்டு, அதில் half the production is used for the family's consumption. அந்த ஃபேமிலிக்கு எப்படி உணவு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அறுவடை பண்ணுறதுல பாதி வந்து அந்த ஃபேமிலிக்கே போயிடும். மிச்சம் இருந்தால் அதை தான் மார்க்கெட்டில் போய் விற்பாங்க. ஸோ அவங்களோட தேவைகளை அவங்களே சரி செஞ்சுக்குவாங்க. சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா தனக்கு தேவையானது சப்சிஸ்டன்ஸ். ஓகே, so whatever is needed for the family's consumption will be harvested and half of it will be used for their purpose and other half will be sold in the nearby markets. That is called as subsistence farming. Okay, yes, the farmers concentrate on stage food crops like staple food crops. இப்போ ரைஸ், வீட், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்டேப்பிளாக இருக்கிற ஃபுட் கிராப்ஸில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க ரொம்ப கேஷ் கிராப்ஸ், இப்போ சுகர் கேன், அந்த மாதிரி கேஷ் கிராப்ஸ் எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு என்ன யூஸு? ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபுட் கிராப்ஸ் வேணுமோ, ஸ்டேப்பிளாக சாதம் வேணும், சப்பாத்தி வேணும், அந்த மாதிரி ரைஸு, வீட்டு இதிலெல்லாம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மற்ற ஃபுட் கேஷ் கிராப்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஜூட்டு, சுகர் கேன் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரிடாமினன்ட் டைப் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் தான் போயிட்டு இருக்கு மெயினாக. அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹோல்டிங் இஸ் ஸ்மால், சின்ன லேண்டில் half of the production is used for the family's consumption and the remaining half is sold in the nearby markets. So the farmers concentrate on staple food crops like rice and wheat. Okay, easy, simple. So rabi and kharif crops வச்சு distinguish between கேட்டிருக்காங்க. ராபி கிராப்ஸ் உங்களுக்கு வந்து எந்த டைமில் அப்படின்னா அக்டோபர் டு மார்ச். ஓகே, ஸோ அக்டோபர் மார்ச் இந்த டைமில், அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து ராபி சீசன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஜூன் டு செப்டம்பர். ஓகே, ஸோ மார்ச், ஏப்ரல், மே விட்டுருங்க, ஜூன் டு செப்டம்பர் வந்து கேரஃப் கிராப். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஜூன் டு செப்டம்பர் கேரஃப் சீசன், செப்டம்பருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் டு மார்ச் வந்து ராபி சீசன். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அதே மாதிரி உங்களுக்கு மார்ச்லேருந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த ஜெய்துன்னு இன்னொரு சீசன் இருக்குது, ராபி கேரஃப் ஜெய்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்டோபர் டு மார்ச் வந்து யூ ஹாவ் யுவர் ராபி சீசன், தென் யூ ஹாவ் யுவர் ஜூன் டு செப்டம்பர் ஆஸ் யுவர் கேரஃப் சீசன். Seeds are sown in winter and harvested before summer. வின்டர் அக்டோபர், நவம்பர், ஜான்வரி, இந்த அக்டோபர், நவம்பர், ஜான்வரியில் வந்து சோ பண்ணிட்டு நல்லா மார்ச், ஏப்ரல், சம்மர் வரதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிடுவாங்க ராபி கிராப்ஸை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் சம்மர் அந்த சம்மர் மான்சூன், அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது இல்லையா, அப்போ தான் வந்து சீட்ஸை சோ பண்ணுவாங்க, அப்போ தான் விதைச்சு. அண்ட் தென் வின்டருக்கு முன்னாடியே, அதாவது செப்டம்பர் டைமில் வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. Is it clear for everybody? So Rabi crop season October to March, Kharif crop season June to September. Seeds are sown in winter and harvested before summer.
பட் ராபி கேரஃப்ல பார்த்தீங்கன்னா seeds are sown after summer and harvested before winter. Easy. ஸோ உங்களுக்கு விண்டர்ல சோ பண்ணி பிஃபோர் சம்மர் எடுத்துருவாங்க, அது ராபி. ஆஃப்டர் சம்மர் மான்சூன் சோ பண்ணி பிஃபோர் விண்டர் அறுவடை பண்ணிடுறது காரிஃப். ஓகே, எஸ். ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். மேஜர் கிராப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா வீட், மஸ்டர்ட். மஸ்டர்ட்னா ஒன்றும் இல்லை, கடுகு. மஸ்டர்ட், மெய்ஸ், சோளம், இதெல்லாம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ், காட்டன், கிரவுண்ட்நட், டர்மரிக், இதெல்லாம் கேரிஃப். ஓகேங்களா? எஸ். ஸோ எவ்ரிபடி உங்களுக்கு வந்து ஜூன் டு செப்டம்பர் கேரிஃப் கிராப் சீசன். நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் டு மார்ச் வந்து உங்களுக்கு ராபி கிராப்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு விண்டர்ல சோ பண்ணிட்டு சம்மருக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்றது ராபி. சம்மர் மான்சூன் டைம்ல சோ பண்ணி விண்டருக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்றது கேரிஃப். அண்ட் இங்க ராபி கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா வீட், மஸ்டர்ட், மெய்ஸ். கேரட் கிராப்ஸ் வந்து ரைஸ், காட்டன், கிரவுண்ட்நட், டர்மரிக். டர்மரிக்னா மஞ்சள். இதெல்லாம் தான் வந்து கேரட் கிராப்ஸ். ஓகே, எஸ். இனாண்டேஷன் கெனால் அண்ட் பெரினியல் கெனால் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இனாண்டேஷன்னா ஆர்டிஃபிஷியல், பெரினியல்னா இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அங்கே வாட்டர் அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் எங்கேருந்தும் எடுத்து உங்களுக்கு வந்து நீர் பாய்ச்ச தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அன்டிபெண்டபிள் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். இப்போ இதை வந்து டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இட் இஸ் அன்டிபெண்டபிள், பட் இட் இஸ் டிபெண்டபிள் சோர்ஸ். பெரினியல் கெனால் வந்து உங்களுக்கு எப்போவுமே தண்ணி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எப்போவுமே தண்ணி இருக்கும்னு நம்ப முடியாது இனண்டேஷன் கெனாலில். உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தான் அங்கேருந்து நீர் பாய்ச்ச முடியும். ஆனால் உங்களுக்கு பெரினியல் கெனாலில் எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் டிபெண்டபிள். ஆப்ரேஷனல் ஒன்லி டியூரிங் ஃப்ளட் ரிவர்ஸ். we do not have a weir system to regulate water. ஸோ எங்கேயாச்சும் ஃப்ளட்டு, வெள்ளமெல்லாம் அதிகமாக பெருக்கெடுத்ததுன்னா அங்கேருந்து உங்களுக்கு நீரை வந்து வேற இடத்துல பாய்ச்சி வேற தண்ணீர் இல்லாத இடத்துக்கு திருப்பி விடுவாங்க. அது இனாண்டேஷன் கெனால். பட் உங்களுக்கு வந்து they have their weir system through barrage to regulate water from perennial rivers or dams. எப்போவுமே தண்ணி அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கிற பெரினியல் ரிவர்ஸ் ஆர் டேம்ஸ்ல இருந்து உங்களுக்கு நீர் பாய்ச்சுறாங்கன்னா அது பெரினியல் கெனால். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸ்மால் ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட் இன் இந்தியா, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மரைன் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங். இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட்லி ஆஸ்டு கொஷின். மரைன் ஃபிஷிங், இன்லேண்ட் ஃபிஷிங். மரைன் ஃபிஷிங்னா நம்மளோட இந்தியாவை தாண்டி அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், இந்த மாதிரி இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற வாட்டர் பாடிஸில் நம்ம போய் ஃபிஷிங் பண்ணுறோன்னா இட்ஸ் மரைன் ஃபிஷிங். இந்தியாவோட ரிவர்ஸ்குள்ள, ரிவர்ஸ், லேக்ஸ், கெனால்ஸ், பாண்ட்ஸ், டேங்க்ஸ், ரிசர்வாயர்ஸ், இந்த மாதிரி ஆத்து மீன், குளத்து மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற ரிவர்ஸில் வந்து ஃபிஷிங் பண்ணுறோன்னா அது இன்லேண்ட் ஃபிஷிங். வேர்ட்லேயே புரியுதா? ஸோ மரைன் ஃபிஷிங் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல், offshore, deep sea fishing, mainly on the continental shelf up to a depth of 200 meters. ஸோ உங்களுக்கு டீப் சி போகிறது வந்து மரைன் ஃபிஷிங். கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து கடலோட நீர்மட்டம். ஸோ உங்களுக்கு கடல்லேருந்து அந்த நீங்கள் வந்து இந்த சீ ஷோர்லேருந்து கடலுக்குள்ளே போகிற இந்த ஒரு ரீஜன் தான் கான்டினென்டல் ஷெல்ஃபு. அது கொஞ்சம் பள்ளமாக இருந்ததுன்னா அதை கான்டினென்டல் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. அதுவே டீப்பாக இருந்ததுன்னா அதை வந்து ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா தான் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப். திஸ் ஏரியா வில் பி யுவர் கான்டினென்டல் ஷெல்ஃப். அங்கேருந்தா ஆரம்பிக்குது. கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மரைன் ஃபிஷிங். அந்த மரைன் ஃபிஷிங்கில் பெஸ்ட் லீடிங் ப்ரொடியூசர் யார்? கேரளா. ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா, தமிழ்நாடு இதெல்லாமே இன்லேண்ட் ஃபிஷிங்கில் டாப்பாக இருக்குது. ஓகே, ஸோ மரைன் ஃபிஷிங்னா கோஸ்டல், ஆஃப்ஷோர், டீப் சி. அதே வந்து லேக்ஸ், கெனால்ஸ், பாண்ட்ஸ், டேங்க்ஸ், ரிசர்வாயர்ஸில் நடக்கிற ஃபிஷிங் வந்து இன்லேண்ட் ஃபிஷிங். கேரளா வந்து மரைன் ஃபிஷிங்கில் லீடிங். ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா, தமிழ்நாடு எல்லாமே வந்து இன்லேண்ட் ஃபிஷிங்கில் லீடிங். ஓகே, எஸ். alluvial soils, black soils. Alluvial soils formed by the sediments deposited by the rivers and streams. ஸோ ரிவர்ஸு, ஸ்ட்ரீம்ஸு இதிலெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் வந்து என்னெல்லாம் ஏரியாஸை கிராஸ் பண்ணுதோ அங்கே இருக்கிற செடிமெண்ட்ஸ், மண், பாறை அதெல்லாம் உரசி 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 தானே போகும். அப்போ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் குவிக்கும்ல, அதுதான் அலூவியல் சாயில். ஓகே,
formed by the sediments deposited by the rivers and streams. Rivers போற இடத்துலலாம் sand, stone, dust, silt, clay இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடல்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி டெல்டா ரீஜன்ல அப்படியே குவிச்சிட்டு அப்படியே போய் கடல்ல போய் சேரும். அந்த டெல்டா ரீஜன்ல தான் இப்போ காவேரி டெல்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அலூவியல் சாயில் ரொம்ப சூப்பராக ஃபர்டைலாக இருக்கும். அதனால தான் வந்து தஞ்சாவூர் இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து நெற்களஞ்சியம், கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு பை த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் பசால்ட் ராக்ஸ். பசால்ட் ராக்ஸோட உடஞ்சு ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பிளாக் சாயில். பசால்ட் ராக்ஸ் வந்து உடஞ்சு ஃபார்ம் ஆனால் பிளாக் சாயில். ரிவர்ஸ் வந்து போகிற போக்கில் கலெக்ட் பண்ணி குவிச்சிட்டு போகிறது வந்து அலூவியல் சாயில். சில்ட், கிளே, சாண்டி, லோமி அந்த நேச்சரில் இருக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்கும், ரொம்ப சொதன்னு இருக்கும், அந்த சாண்டியாக இருக்கும். அதெல்லாம் தான் வந்து அலூவியல் சாயிலோட நேச்சர். வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸ்டிக்கி வென் வெட் அண்ட் கிராக்ஸ் வென் ட்ரை. ஈரமாக இருக்கும்போது ஒட்டுன்னு ஸ்டிக்கியாகவும், ட்ரையாக இருக்கும்போது அப்போ பிளவுபட்ட கிராக்காகவும் இருக்கிறது வந்து பிளாக் சாயில். ஓகேங்களா? ஸோ ரிவர் வேலிஸ் நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் வந்து கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி டெல்டா ஃபார்ம் பண்ணுது. அங்கே ஃபார்ம் ஆகிறதா அலூவியல் சாயில். ரிவர் வேலிஸ் அண்ட் பிளெயின்ஸ், அதாவது அலூவியல் பிளெயின்ஸ், த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கங்காவோட டெல்டா ரீஜனை. அண்ட் உங்களுக்கு வந்து பிளாட்டூ, அதுவும் டெக்கன் ட்ராப், நம்மளோட டெக்கன் பிளாட்டூவில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து என்னதுன்னா பிளாக் சாயில் தான். ஸோ அதனால தான் நம்ம டெக்கன் பிளாட்டூவில் காட்டன் கல்டிவேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வந்து பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கன் ஏரியாவில் ரொம்ப சூப்பராக கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோயம்புத்தூர் இந்த ரீஜன் எல்லாத்தையும் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. காட்டன் சூப்பராக கல்டிவேட் பண்ணக்கூடிய சாயில் அண்ட் டெம்பரேச்சர் மகாராஷ்டிரா, கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டைல் மில்ஸ் நிறைய இருக்கிறதுனால மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ அலூவியல் சாயில் வந்து ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோட டெபாசிஷனால ஃபார்ம் ஆகிறது அலூவியல் சாயில், ஃபார்ம்ட் பை த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை த rivers and streams. Black soil is formed by the disintegration of basalt rocks. Silt, clay, sandy, loamy natureல இருக்கிறது வந்து alluvial soil. Sticky when wet and cracks when dryங்கிறது black soil. River valleys, plainsலலாம் இருக்கிறது alluvial soil. உங்களுக்கு plateau region, Deccan Traps-ல மெயினாக கிடைக்கிறது வந்து black soil. Okay, yes. So rice, wheat, sugar cane இது எல்லாமே வந்து அலூவியல் சாயிலில் சூப்பராக க்ரோ ஆகும். காட்டன், சுகர் கேன், டொபாக்கோ இதெல்லாம் பிளாக் சாயிலில் நல்லா க்ரோ ஆகும். முக்கியமாக பிளாக் சாயில்னாலே காட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ரைஸ், வீட், சுகர் கேன்லாம் அலூவியல் சாயில், காட்டன், டொபாக்கோ, சுகர் கேன்லாம் உங்களோட பிளாக் சாயில். ஓகே, எஸ். ஸோ ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ரிசோர்ஸஸில் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்ன, நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் திருப்பி கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் renewable. You can be able to create it new. It is renewable. Non-renewable na you cannot have it back once it is used. So sunlight, wind இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சன்லைட் வந்துருச்சு நாளைக்கு வராது, இன்னைக்கு காற்று அடிச்சிருச்சு நாளைக்கு காற்று அடிக்காது, அப்படி இல்லை, நாளைக்கு வரும் நாளைக்கு வரும். So it is renewable. These resources can be replenished, can be renewed after utilization. Once it is used, again it can be used later also. Example, sun energy, solar energy, wind energy, etc. And it is available, abundant in nature. Ana non-renewable cannot be regained after utilization. So minerals, coal, பெட்ரோலியம் இதெல்லாம் ஒரு தடவை ஃபுல்லாக யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தீர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா? திருப்பி பல மில்லியன் இயர்ஸ் ஆகும் திருப்பி அந்த கோல்ஸ் ஆயில் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அதனால லிமிட்டட் ஸ்டாக் டேக் மில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன். கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு கோலோ பெட்ரோலியமோ இதெல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு, மினரல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு மில்லியன் இயர்ஸ் தேவைப்படும் ஃபார்மேஷனுக்கு. ஆனால் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு நேச்சரில் அவைலபிள் இன் அபண்டன்ஸ், நாளைக்குன்னு எப்போ வேணால் கிடைக்கும். ஸோ த ரிசோர்ஸஸ் விச் கேன் பி replenished after utilization is renewable resources. The resources cannot be regained after utilization is non-renewable resources.
Available abundantly in nature is renewable resources. Limited stock of non-renewable resources take millions of years to be created. And renewable resources example, solar energy, wind energy. Non-renewable resources example, coal, petroleum, minerals. Okay? Yes. Metallic and non-metallic minerals. So these minerals contain one or more metallic elements. Metallicங்கிறதுனால உங்களுக்கு metallic elements இருந்தா அது metallic minerals. Metal இல்ல, these minerals do not contain metalனா அது non-metallic minerals. And these can be, அந்த metallic mineralsல iron இருக்குன்னா ferrous, non-ferrous. ironனா என்ன, ferrum தானே chemistry. Yes, ferrous, non-ferrousன்னு ரெண்டா classify பண்ணிக்கலாம் metallicல. இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபியூவல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மினரல்ஸ்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் நான் மெட்டாலிக்கில். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி ஃபியூவல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மினரல்ஸ்னு தே கேன் பி கிளாஸிஃபைட். ஸோ ஒன் ஆர் மோர் மெட்டல் எலமெண்ட் இருந்தால் இட்ஸ் மெட்டாலிக். ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் இட் இஸ் கிளாஸிஃபைட். டு நாட் கண்டெயின் மெட்டல்ஸ்னா நான் மெட்டாலிக். எனர்ஜி ஃபியூவல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மினரல்ஸ்னு இட் கேன் பி கிளாஸிஃபைட். ஓகே, எஸ். Iron ore, manganese are metallic. Coal, petroleum, limestone, gypsum are non-metallic. Easy, very simple. Okay, are you all clear? Iron ore, manganese பேர்லயே இருக்கு metallic minerals. Coal, petroleum, limestone, gypsum non-metallic minerals. Okay everybody, so let us all meet again in the part 2 of the video. Please comment section la mention பண்ணுங்க if this session was useful and what all videos you want next. Okay, until then, all the very best. Thank you everyone.